ஆட்டோமேட்டிக்கா அவங்க நேசிப்பாங்க. நம்மகிட்ட நம்பிக்கை வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட நம்ம நம்பி 2,00,000 10,00,000 கூட நமக்கு குடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடன் குடுப்பாங்க. ஆனா நம்ம கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா வீடியோ போட்டுருப்போம். ஆனா அது நம்ம தேவை சிச்சுவேஷன் ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நம்ம தேவைப்படுது. கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது. பணம் தேவைப்படுது சொல்லும்போது, நம்ம மேல நம்பிக்கையா நம்ம மேல நம்பிக்கை வச்சு நெறைய பேர் நமக்கு உதவி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால என் தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன காசு ரூ. 100 ரூ. 200 வாங்குனா கூட ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டா வேசரியத்துல யார்ட்ட வாங்குனா கூட திரும்பி குடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஏமாத்தக்கூடாது. அவங்க மனசு துக்கப்படும். அந்த சாபம் கண்டிப்பா நமக்கு வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாபம்னு சொல்லி ஏன் பயமுறுத்த நினைக்காதீங்க. இது உண்மை ஃப்ரெண்ட்ஸ். இது கடவுளுடைய வார்த்தை. அதனால நம்ம வாங்கின கடனை கண்டிப்பா திரும்பி நம்ம கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரூ. 500 ரூ. 200 ரூ. 1000 ரூ. 2000 10,000 நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கொடுக்கும்போது இந்த பூமியிலே நம்ம மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வரும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேசிப்பாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என் தாட்ஸ் என்னன்னா, அந்த கான்ட்ராக்ட் சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, இல்லை படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை செய்கிற இடத்துல எல்லாம் யாராக இருந்தாலும் திரும்ப சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் அது தயவுசெய்து அது திருப்பி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொடுக்கும்போது அது பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஒரு கன மரியாதை, நம்ம மேலே ஒரு நம்பிக்கை, மக்களுக்கு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அந்த மதிப்பு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதோட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என் தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டிப்பாக வாங்கின கடன் நம்ம கொடுத்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப சொல்ல விரும்பல. தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் யாராக இருந்தாலும் சரி, அது யாருக்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக அந்த கடனை நம்ம திரும்பி கொடுத்து ஆகணும். அப்படி கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிற டைமில் நம்ம பரவாயில்ல, ஓகே. ஆனால் கொடுக்க சூழ்நிலைகள் மாறி நம்ம கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம ஏமாற்றணுமா, அவங்க வயிற்றுச்சு, அவங்க சாபம், அவங்க கஷ்டம் எனக்கு நம்மளுடைய வாய்க்கு வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற அம்மாங்க, கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸுங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையோ 2 பைசா வட்டினா கம்மி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 பைசா வட்டி யார்கிட்டையோ வாங்கி கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு வாங்கி கணக்கு கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு அந்த என் ஃப்ரெண்டு வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி நிறைய பேர் கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வாங்கணும் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 8 வருஷம் ஆயும் திரும்பி அந்த காசு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த 14 லட்சத்தை எல்லாரும் வாங்கி நீங்கள் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தரேன், இதோ தரேன் ஏமாற்றிட்டாங்க. அவங்க நல்ல நிலைமையில் வந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க திரும்பி கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த என் ஃப்ரெண்டை ஒரு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்த ஃப்ரெண்டு அவரை டார்ச்சர் பண்ணி ரொம்ப நச்சரிச்சு, இவர் ₹1 கூட அதில் ஆசைப்பட்டு எடுக்கலை. ஒரு வட்டிக்கு 2 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுக்கும்போது கூட இவர் அதில் ₹1 கூட பர்சன்டேஜ் ஏதோ ஒரு எந்த பர்சன்டேஜோ ஒரு காசை ₹1 கூட எடுக்கலை. ஆனால் வாங்கி ஹெல்ப் பண்ணார். ஆனால் வாங்கினவங்க ஏமாற்றி அதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து என் தாட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து நீ கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் அந்த ஃப்ரெண்டு வந்து நிம்மதி இல்லாமல் அவங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க. கடன் வாங்கி மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தது தப்பு தான். ஆனால் ஒரு அன்பின் நிமித்தம் செஞ்சுட்டாரு. ரொம்ப நேசிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க செஞ்சுட்டாரு. ஆனால் மற்ற வாங்கணும் ஈஸியாக ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவரு